பம்ப் இல்லாமல் தண்ணீரை எப்படி மேல் நோக்கி ஓடச் செய்வது? ஏன்ஷியன்ட் ரோமன்ஸ் தங்கள் நீர்வழிக் கால்வாய்கள் மூலம் பள்ளத்தாக்குகளை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் தண்ணீர் எப்போதும் கீழேதான் ஓடும் அல்லவா? அவர்களின் தீர்வு சாதாரண லாஜிக்கையே சவால் செய்தது. அதாவது இன்வெர்டட் சைஃபன். அவர்கள் அழுத்தம் தாங்கும் ஈயக் குழாய்களை அமைத்தனர். தண்ணீர் ஒரு பள்ளத்தின் ஓரத்தில் இருந்து கீழே மிகுந்த வேகத்தில் இறங்கியது. அந்த வேகம் மற்றும் அழுத்தம் காரணமாக அது மறுபுற மலைச்சரிவில் மேலே ஏறிச் சென்றது, அனைத்தும் மூடப்பட்ட குழாய்களின் உள்ளேயே. தண்ணீர் 300 அடி கீழே இறங்கி பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் புதைக்கப்பட்ட குழாய்கள் வழியாக பாய்ந்து பின்னர் எதிர் சரிவில் 290 அடி உயரம் வரை மீண்டும் ஏறியது. இதற்கு பம்ப் இல்லை, மோட்டார் இல்லை, வெறும் ஈர்ப்பு விசை மற்றும் அழுத்தம் மட்டுமே. பின்னர் பரிசோதித்து பார்த்த பிறகுதான் இது சாத்தியம் என்று பொறியாளர்கள் நம்பினர். திரவ இயக்கவியல் பற்றிய முழுமையான புரிதல் வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்கள் இயற்பியலின் சக்தியை பயன்படுத்தி தண்ணீரை ஈர்ப்பு விசைக்கு எதிராக நகர்த்திக் காட்டினர்.